ஃபெஸ்டிவல் டைம் எந்த மாதிரியான ஸ்வீட் சாப்பிட்லான்னு ஒரே திங்கிங் அப்படி தானே. அப்போ இந்த இனிப்பு ஸ்வீட்டை ட்ரை பண்ணுறீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அதை ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. 1 டேபிள் ஸ்பூன் ஓமம் ரொம்ப வாசனையாக இருக்கும், ஸோ ஓமம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லாவே இறுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு. பாருங்கள், இப்போ நம்ம மாவு ரெடி. இதை இப்போ வச்சுட்டு 1/2 மணிக்கூர் அப்படியே ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லாவே கொதிக்க விடுங்க. கூடவே மஞ்சள் தூள், உங்களுக்கு மஞ்சள் தூள் வேண்டாம்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்போ நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சமாக வற்றினா போதும் தண்ணி, நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிரும். பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சால் தான் நம்மளோட சீடை வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இது வந்து முறுக்கு சீடை இல்லை, நல்லாவே சாஃப்டான சீடை. நான் அன்றைக்கி இதை ஒரு 8 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதுக்கு தக்கன மாவு சேர்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக 8 பீஸ் வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து இதை உள்ளோட வச்சு நல்லாவே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லாவே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. கிராக்கர்ஸ் இருந்தால் ஒழுங்காக வராதில்ல, ஸோ கிராக்கர்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லாவே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை மாற்றிட்டு ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் ஒன்று எடுத்து நம்ம நல்லாவே விதித்து எடுத்துக்க போகிறோம். நல்லாவே ஸ்லிம்மாக, எவ்வளோத்துக்கு ஸ்லிம்மாக உருட்ட முடியுமோ அவ்வளோ ஸ்லிம்மாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ரொம்ப ஸ்லிம்மாக உருட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? என்னோடய ஃபிங்கர்ஸ் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுல, அந்தளவு சாஃப்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு செய்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லாவே இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் உள்ளே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் வீடுகளில் செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ லாஸ்ட் லேயரையும் வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கையில் இப்படி எடுத்து மெதுவாக அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்ட்டு 2 வாட்டி தட்டி விட்டுட்டு இதை இப்போ ஒரு ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சிடலாம். வச்சுட்டு சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, அதை வச்சு மேலே கீழே அப்படின்ட்டு நல்லாவே உருட்டி இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது கத்தி வச்சு நம்ம பீஸ் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாகவே போடுங்க, நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஸ்லிம்மாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை இப்போ கையில் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லாவே இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சுட்டு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு மேலே ஒரு உருட்டு கீழே ஒரு உருட்டு, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. இந்த ஷேப்புக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லாவே பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ எனக்கு இந்த சைடு வெந்ததுக்கப்புறம் நான் மாற்றி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இது சூப்பராக இந்த சீடை ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். பாருங்கள், எங்களோட சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சுகர் சிரப் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து மேலே இந்த மாதிரி எல்லா சுகரும் அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டான ரொம்பவே யம்மியான டிஷ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணுங்கள். நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.